1840. Bank of Madras. 1843. ஓகே 1843. இது மூணு merge ஆகி என்ன பேங்க்ஸா வரும்? இம்பீரியல் பேங்க். இம்பீரியல் பேங்க்ஸ் எந்த வருஷம்? 1921. இந்த 1921ங்கிறத நம்ம என்ன பீரியட்னு சொல்லுவோம்? ஓகே லாவண்யா, எஸ் சார். எப்போ இப்போ ஸ்டார்டிங்லேருந்து பேங்கிங் வரைக்கும் வந்துருச்சோ? எஸ் சார், பேங்கிங் சிஸ்டம் போயிட்டு சார். ஓகேம்மா, பேங்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற போது நம்ம முக்கியமாக நம்ம பார்த்தோம் எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 5 அப்படிங்கிறத மட்டும் குரூப் 1 அப்படிங்கிறதுலேருந்து 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரைக்கும் கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கப்பா? ஆடியோ கிளியராம்மா? எஸ் சார். ஸோ நல்லா சத்தமாக பேசுங்க. ஆடியோ ஓகே தானே? நல்லா சவுண்டாக இருக்கா இல்லை எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? சார் ஏதோ பக்கத்துல சவுண்ட் வர மாதிரி இருக்கு சார். பக்கத்தில் சவுண்ட் வர மாதிரி இருக்கா? எஸ் சார். ஓகேம்மா. ஸோ அதை மட்டும் சரி பண்ணிக்கலாம் இந்த ஒரு செகண்டு. மற்றபடி இது ஓகே தானே? கிளியராக இருக்குல்ல? நான் பேசுகிறது கிளியராக இருக்குல்ல? எஸ் சார், கிளியராக இருக்குது சார். ஓகேம்மா. இங்கே பவர் அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து லோ பவராக இருக்குது. ஸோ கிளாஸ் நம்ம வந்து கேன்சல் பண்ணலான்னு பார்த்தோம், பட் நம்ம விட்டுறக்கூடாது. டெய்லி நம்ம வந்து 5 o'clock கிளாஸ் நடத்திட்டுருக்கோன்றனால ஸோ தொடர்ந்து நம்ம கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். பேசுகிறது கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் அப்படியே இது பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துட்டு இருந்தோம் நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்த்தது தான். ஸோ இப்போ லாவண்யா வந்து ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது 5 மணிலேருந்து இப்போ ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம டோட்டலாக பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சர்வதேச பொருளாதார அந்த இயக்கங்கள் அல்லது நிறுவனங்கள் அப்படிங்கிறது சொல்கிறது தான் நம்ம இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், நேற்றுக்கு நைட்டு கூட நம்ம பார்த்தோம், நேற்றுக்கு ஈவினிங் கிளாஸ் அப்படிங்கிறதுல பொதுவாக இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது 1945 வாஷிங்டன் டிசியில் தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிற ஐபிஆர்டி வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது வந்து அதுவும் வாஷிங்டன் டிசி 1945 ஸோ அதை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் WTO வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஸோ அதுவும் ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு 1995 செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு மிக முக்கியமாக இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு பேங்கு, இந்த ஐபிஆர்டி, இது ரெண்டும் உருவாகிறதுக்கு மிக முக்கியமாக நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அப்படின்னா யார் அடிப்பீங்க? ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் அப்படிங்கிறவரையும் சொல்லியிருக்கலாம். ஸோ அதே மாதிரி முக்கியமாக ஜேஎம் கீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜேஎம் கீன்ஸ் அப்படின்னாவே ஜேஎம் அப்படிங்கிறதோட எக்ஸ்பான்ஷன் இல்லை ராஜேஸ்வரி? ஜேஎம் ஸோ ஜான் மேனியார்ட் கீன்ஸ். அப்போ ஜான் மேனியார்ட் கீன்ஸ் அப்படிங்கிறவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த எக்கனாமிக்ஸோட ஃபாதர் என்று அழைக்கப்படுறார். ஜான் மேனியார்ட் கீன்ஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. ஸோ இவர் எழுதின புத்தகத்தோட பேருமா? The General Theory of Employment, Interest and Money, sir. The General Theory of Employment அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவரோடது. ஸோ இன்கம் அண்ட் பிஸ்னஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதே மாதிரி ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதோட பழைய பேர் காட், GATT. அந்த GATT காட் அப்படிங்கிறது காட் அப்படிங்கிறோட எக்ஸ்பான்ஷன் என்னமா? General Agreement on Tariff and Trade, sir. General Agreement on Tariff and Trade அப்படிங்கிறது வந்து when it was started எந்த வருஷம் ஆரம்பமாச்சு? 1948, sir. 1948 அப்படிங்கிறதுல நம்ம வேறு கூடுதல் நிகழ்வுகள் எதெல்லாம் வந்து நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கோம் 1948ல? Israel Independence year, sir. 1948. இஸ்ரேலோட இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது இருக்கு 1948. ஸ்ரீலங்கா இண்டிபெண்டன்ஸ் டே, sir. ஸ்ரீலங்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு 1948. டிபி கைத்தான் அப்படிங்கிறவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியில் ஒன் ஆஃப் தி மெம்பர் அப்படிங்கிறவர். அவர் இறப்பு அப்படிங்கிறது டிபி கைத்தான் 1948 வருது. காந்திஜி அப்படிங்கிறவர் 1948 ஜனவரி 30. யாரோட அசாசினேஷன்? மகாத்மா காந்தி அப்படிங்கிறது 1948 ஜனவரி 30 அப்படிங்கிறது இருக்கு.
அதே மாதிரி யூஜிசி டாக்டர் ராதாகிருஷ்ணன் யூஜிசி கல்விக்குழு அப்படிங்கிறது 1948 இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி IPR 1 இது நம்முடைய இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாமே 1948 உண்டான கூடுதல் தகவல்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓகே, இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கிருஷ்ணாலினா அப்படிங்கிறவங்க தான் இப்போது அதோட தலைவராக இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியமானது IMF அப்படிங்கிறது, இந்த வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது, IBRD அப்படிங்கிறது. லாவண்யா ஞாபகம் இருக்கா? SDR, வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் SDR? SDR ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது 1969 அப்படிங்கிறதுல இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பேப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டா அப்படிங்கிறத வச்சு தான் உலக நாடுகளுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம RBI இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறதும் வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறதும் அந்த கடன் கொடுக்கக்கூடிய காரியங்களை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். சரியா? இந்த ஃபியாட் மணி அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபியாட் மணி அப்படிங்கிறத அந்த SDR அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. IBRD இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1945 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது லாவண்யா எந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்ஃபரன்ஸில் அதை முடிவு பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு IBRDன்னு சொல்லுங்கள்? எஸ் சார், பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்போ நடந்துச்சுமா? 1944 அப்படிங்கிறது. ஸோ பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் நடந்துச்சு? உருகுவே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். உருகுவேல ஏற்கனவே ஒரு 1930 ஒரு முக்கியமான நிகழ்வு பார்த்துருக்கோம்ல. உருகுவேல 1930 பிஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிறது உருகுவேல நடந்துச்சு அப்படிங்கிறது. அந்த பிஃபா வேர்ல்டு கப் உருகுவே அப்படிங்கிறதுல யாருப்பா வின்னர் ரன்னர்? வின்னர் வந்து அர்ஜென்டினா, ரன்னர் வந்து உருகுவே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஆக்சுவலாக வின்னர் தான் உருகுவே, ரன்னர் வந்து அர்ஜென்டினா. மாற்றக்கூடாது. வின்னர் வந்து உருகுவே, ரன்னர் தான் அர்ஜென்டினா. இப்போ 18th IPL வின்னர் யாரு, ரன்னர் யாரு? சார், வின்னர் வந்து RCB சார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படிங்கிற RCB. ரன்னர் பஞ்சாப். ரன்னர் வந்து பஞ்சாப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது எந்த ஊரில் நடந்துச்சு? அஹமத் நகர் சார். அகமதாபாத் அப்படிங்கிறது நடந்துச்சு குஜராத்தில் இல்லையா? எஸ் சார், குஜராத்தில் அகமதாபாத் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ ரொம்ப முக்கியமானது. யாருப்பா அந்த IPL அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா RCBயோட கேப்டன்? இட் இஸ் ஃபார் அவேர்னஸுக்காக தான் கேட்குறோம். அவேர்னஸ் அப்படிங்கிறது என்னம்மா லாவண்யா தெரியுமா? பட்டிதார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பஞ்சாப் 11 கிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஃபார் பப்ளிக் அவேர்னஸுக்காக கேட்பாங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும். 18th IPL அப்படிங்கிறது முதல் முறையாக RCB வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல் முறையாக ரன்னர் ஆகியிருக்காங்க. யார்? நம்ம பஞ்சாப் 11 கிங்ஸ் அப்படிங்கிறது முதல் முறையாக ரன்னர். அதே மாதிரி இவங்க முதல் முறையாக வின்னர். ஒன்லி 6 ரன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் தான். ஒன்லி 6 ரன்ஸ் அப்படிங்கிறது 6 ரன் அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ இது நம்ம ஸ்போர்ட்டிவாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க 2 பேர்கிட்ட இருந்துமே பாடங்கள் கற்றுக்கலாம். யார் சார் அப்படின்னு சொன்னால், மிக பலமாக எதிர்பார்க்கப்பட்ட அணி RCB கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறவங்கள கூட கடைசி ஓவர் வரைக்கும் நிற்க வச்சு ஒரே ஒரு நோ பால் மட்டும் கிடச்சிருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த சசாங் சிங் அப்படிங்கிறவர் 6 அடிச்சிருந்தாருன்னு சொன்னால் மேட்சே மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஸோ இருந்துச்சு கடைசி வரைக்கும். அதே மாதிரி ஹேசல்வுட் அப்படிங்கிறது ஒரு நம்பர் 1 பவுலர், நல்ல ஒரு சாதனையாளர். ஆனால் அவருடைய பந்தை வந்து பார்த்திங்கன்னா ஸோ 4 பக்கமும் 3 6 கடைசி ஓவர்லே. ஆனால் அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் RCBயில் கடைசி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய ஓவர் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய விக்கெட் வந்து ஒரு பால், அது 1 ரன்னு, அதுக்கப்புறம் ஒரு விக்கெட், அப்புறம் 1 ரன்னு, அப்புறம் ஒரு விக்கெட், அப்புறம் 1 ரன்னு, அப்புறம் ஒரு விக்கெட். ஸோ வெறும் 3 ரன்னு கொடுத்து 3 விக்கெட் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்ன சார் அப்படின்னா, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவங்க ஸோ கடைசி வரைக்கும் நம்ம போராடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெயிக்கக்கூடிய அந்த மனநலம் அப்படிங்கிறது வந்து வரும். மனநிலை, அந்த ஆட்டிடியூடு வரும்ன்றது ரொம்ப முக்கியமானது.
அதே போல் ரொம்ப முக்கியமானது பொறுமையோடு காத்திருக்கணும். 18 வருஷங்கள் ஆயிருக்கு. ஒரு ஆர்சிபி அப்படிங்கிறது நல்ல முன்னணி வீரர்கள் அப்படிங்கிறது. கிறிஸ் கெயில் அவர் உலக சாதனையாளராக இருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விராட் கோலி உலக சாதனையாளராக இருக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் இருந்த ஒரு அணி அப்படிங்கிறது வந்து டி வில்லியர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் இருந்த அணியானது 17 ஆண்டுகள் கழித்து 18வது ஆண்டுலாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த பேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த பொறுமை அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறது சொல்லப்படும். ஸோ இது எல்லாமே நல்லா புரிஞ்சுங்க. போட்டித் தேர்வுகளில் ஒன்று முதல் முயற்சியிலேயே நான் என்ன மாதிரியான நான் வந்து தோல்வி விளிம்பில் இருந்தாலும் முதல் முயற்சியில் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு அடிக்கிறவங்களுக்கும் இது ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு கேம் இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டியது. அதே மாதிரி உடனே அப்படிங்கிற மாதிரி வராமல் நம்ம பொறுமையோடு காத்திருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கான வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அப்படிங்கிறது. இன்றைக்கி எதனால் கொண்டாடப்படுகிறது இந்த வெற்றி அப்படின்னா அவங்க நீண்ட நாள் காத்திருந்தாங்க, பொறுமையோடு காத்திருந்தாங்க, ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த உள்ளுணர்வு இன்ட்யூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ இதை நம்மளும் கற்றுக்கிறணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ IBRD அப்படிங்கிறது வந்து 1944 பிரெட்டன் வூட் கான்ஃபரன்ஸ் உருகுவே அப்படிங்கிறதுல 1930 லாவண்யா சொல்லலாமா? வேற என்ன கூடுதலான விஷயங்கள் இருக்கு 1930ல்? 1930ல சால்ட் சத்தியாகிரகா சார். ஓகே. 1930 அப்படிங்கிறது சால்ட் சத்தியாகிரகா இருந்துச்சு. வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிறது 1930 தான். சிவில் டிஸ்ஒபீடியன் மூமெண்ட்டு அப்படிங்கிறது 1930 தான். ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து 1930 தான். சரியா? ஸோ இதெல்லாமே முக்கியமான ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறணும். முக்கியமான ஈவெண்ட்ஸ். ரைட். அப்போ இதெல்லாம் படித்தது தான். நம்ம நேற்றுக்கு இதெல்லாம் படிச்சிட்டோம். இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்தியா அண்டு IBRDயோட சஸ்டைனபிள் ரிலேஷன்ஷிப் எப்படிலாம் இருக்குதுன்னு கேட்பாங்க. நம்ம இந்தியாவுக்கும் இந்த IBRDக்கும் சஸ்டைனபிள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறதுல இப்போ அஜய் பங்கா தானே இருக்கிறாரு தலைவராக, இன்டர்நேஷ்னல் சேர்மனாக இருக்கிறவர். இந்த அஜய் பங்கா அப்படிங்கிறவர் இந்திய வம்சாவளின்னு பார்த்தோமா? அஜய் பங்கா அப்படிங்கிறது இந்திய வம்சாவளியா? ஓகே. ஸோ அதே மாதிரி ஞாபகம் வச்சுங்க. IDA இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் இட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1960. ஸோ இந்த வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அதோட முக்கியமான சப்சிடரின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த IDA அப்படின்றது இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் IDA இட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1960. அதே போல் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 1956 அப்படிங்கிறது. ஹரிகிருஷ்ணன் ஃப்ரம் சிவகங்கா 1956ல் வேறு என்னென்னலாம் அசோசியேட் பண்ணுவீங்க 1956ல்? IPR இது அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாலிசி ரெசல்யூஷன். இந்திய தொழிற்கொள்கை தீர்மானம், 2வது தொழிற்கொள்கை தீர்மானம்ன்றது 1956. இந்த 1956 IPR 2 அப்படின்றது என்னவாக அழைக்கப்படுது ஹரிகிருஷ்ணன்? இதுதான் எக்கனாமிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்றது 1956. அதே மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட் எந்த வருஷம் தான்? ஃபர்ஸ்ட்டு கம்பெனிஸ் ஆக்ட் 1956. அதே மாதிரி 7th அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம் தான்? 1956 அப்படிங்கிறது. அதே மாதிரி ஹிந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் எந்த வருஷம் தான்? 1956 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 1956. அதே மாதிரி லிங்குவிஸ்டிக் பேஸ்டு அந்த மொழி மறுசீரமைப்பு சட்டம் அப்படிங்கிறது எந்த வருஷம் தான் கொண்டு வந்தாங்க? 1956 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மைக்கா அப்படிங்கிறது வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது மைக்கா, மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் guarantee agency. Multilateral investment guarantee agency. It was started in the year 1958. So 1958 அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ், அதாவது ICSID அப்படிங்கிறது வந்து it was started in the year 1966 அப்படிங்கிறதுல சரியா? மகாலட்சுமி 1966 மகாலட்சுமியா பூஜாவா என்ன பேருப்பா? முத்துலட்சுமி. மகாலட்சுமிட்டனா முத்துலட்சுமி சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு எழுதி 1966ல் யார் இந்தியாவினுடைய பிரதமர்? 1966ல் லால் பகதூர் சாஸ்திரி அப்படிங்கிறது 1964 to 66 இல்லையா?
எஸ் சார். அப்போ 64 to 66 அவர் 66ல் இறந்துட்டாரு. 66க்கு பிறகு யாருன்னு கேட்குறேன். 66 இறந்துருவாங்க சார். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி பிரதமருக்கு. நல்லா ஞாபகம் வச்சு. இந்திரா காந்தி வந்து 1966 அப்படிங்கிறதுல பிரதமர் பொறுப்பு ஏற்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவங்களுடைய காரியத்தில் தான் 1969 எத்தனை வங்கிகள் தேசமயமாக்கப்படும்பா, நேஷனலைஸ்டு? 14 வங்கிகள் சார். 14 மேஜர் பேங்க்ஸ் ஆர் நேஷனலைஸ்டு ஃபர்ஸ்ட். கரெக்டாக அந்த உங்கள் ஊரில் அது அந்த பறவை கூவ ஆரம்பிக்குதாப்பா. இது 3வது நாள் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நீங்கள் உங்களை ஆன் பண்ண சொல்கிறேன். என்னப்பா ரெகுலராக கத்துமா? சரி, அப்போனா இந்த ஓசையை கேட்கறதுக்காக ரெகுலராக எந்திரிச்சிருங்க. இந்த கிளாஸ் இருக்கிற அன்றைக்கி மாத்திரம் எந்திரிக்காமல் இந்த குயில் ஓசை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்திரிங்க பார்ப்போம். ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது எழுந்தோன்னா ரொம்ப நல்லது தாங்க. ஸோ ஹெல்த்துக்கு நல்லது, நம்முடைய லைஃபு ஃபியூச்சருக்கு நல்லது ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது. சரியா? அக்கார்டிங் டு காந்திஜி சொல்லியிருக்காரு, ஏர்லி கோ டு பெட் அண்ட் ஏர்லி ரைசிங் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இட் இஸ் குட் ஃபார் அவர் பிரைட் ஃபியூச்சர் ஆல்சோ. ஸோ சூப்பர். சொல்லுங்கள் முத்துலட்சுமி. 1969 அப்படிங்கிறதுல 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அனதர் அந்த மாதிரி 6 பேங்க்ஸ் அப்படிங்கிறது எந்த வருஷம் நேஷனலைஸ்ட் ஆனது? ஸோ 1980 அப்படிங்கிற அந்த சவுண்டை கேட்குறதுக்காக நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருந்தால் ஸோ 1980 அப்படிங்கிறது தான் அனதர் 6 பேங்க்ஸ் ஆர் நேஷனலைஸ்டு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஆர்பிஐ எந்த வருஷம் தெரியுமா நேஷனலைஸ்டு? 1949. ஸோ ஆக்சுவலாக எஸ்பிஐ 1955 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்தியாவுக்கும் ஐபிஆர்டிக்கும் சஸ்டைனபிள் ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால் மிக முக்கியமாக ஸோ இந்தியா அப்படிங்கிறது இந்த ஐஎஃப்சின்னு சொன்னோம் இல்லையா, ஐஎஃப்சி அப்படின்னு சொன்னாவே 1956 அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அதில் இந்தியா வந்து 2 பார்ட்ஸ் எப்போ வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிச்சுன்னா 1959 $, அப்படிங்கிறது 1.5 மில்லியன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஐஎஃப்சி. ஸோ இந்தியா டுக் பிளேஸ் இன் 1959 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். $, அப்படிங்கிறது 1.5 மில்லியன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 1.5 மில்லியன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சஞ்சனா ஃப்ரம் ஓசூர் இருக்கீங்களா? ஸோ நம்முடைய ரூபாய் நோட்டுக்கான அந்த குறியீடு உருவாக்கியவர் யார்? உதயகுமார் அப்படிங்கிறது 2 அந்த மாதிரி இருக்கக்கூடிய மொழிகளோட பிளண்டிங் அப்படின்னு சொன்னேன். எந்த 2 லாங்குவேஜ்? தேவநாகரி பிளஸ் ரோமன் ஸ்கிரிப்ட். ஆர்ஏ அப்படிங்கிறது வந்து அந்த தேவநாகரி அப்படிங்கிறதுல வரும், ஆர் அப்படிங்கிறது ரோமன் அப்படிங்கிறது வரும். இது 2ஐயும் மிங்கிள் பண்ணி அப்படிங்கிறது எந்த வருஷம் எந்த நாளில்? 2010 சார். 2010 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். எந்த அதே மாதிரி நாள் இயர் வந்து 2010, டேட் ஞாபகம் வச்சுக்கணும். காமராஜருடைய பிறந்த நாள் எந்த நாள்? ஜூலை 15 என்ன நாளாக அனுசரிக்கப்படுகிறது இன் தமிழ்நாடு? கல்வி வளர்ச்சி நாள் அப்படிங்கிறது. ஜூன் 3 அவன் தமிழகத்தில் என்ன நாளாக அனுசரிக்கப்படுதுன்னு பார்த்தோம்? செம்மொழி நாள் அப்படிங்கிறது. இது கலைஞர் கருணாநிதியோட எத்தனையாவது பிறந்த நாள்னு பார்த்தோம்? 102 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ WTO அப்படிங்கிறது பழைய பேர் காட் அப்படிங்கிறது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஃபார் டாரிஃப் அண்ட் ட்ரேட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரிப்ஸ்னா என்னன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நேற்றுக்கு நான் ஈவினிங் ஞாபகப்படுத்தினேன். ட்ரிப்ஸ் TRIPS ட்ரிப்ஸ்னா trade related aspects of intellectual property rights. trade related intellectual property rights அப்படிங்கிறது தான் ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லணும். ராஜேஸ்வரியா பதில் சொல்றது? எஸ் சார். ஓகே, அப்போ ட்ரிம்னாப்பா? trade related investment measures sir. trade related investment measures அப்படிங்கிறது தான் நமக்கு ட்ரிம்ஸ் அப்படிங்கிறது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல ட்ரிப்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத எடுத்துக்கிறணும். ஸோ WTOட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது ராஜேஸ்வரி? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஜெனீவா சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸ், அந்த நிதியமைச்சர்களுடைய மாநாடு எங்கு நடைபெற்றது? ஃபஸ்ட்டு மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸ் சிங்கப்பூர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ டிசம்பர் 9 ஆரம்பித்து 13 வரைக்கும் 1996 1996 அப்படிங்கிறதுல தான் நடந்துச்சு. ஸோ நம்ம 2020 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான். இதுதான் 12வது மாநாடு. டெக்ஸ்ட் புக் சோர்ஸ்னு சொன்னேன். 12வது மாநாடு கஜகஸ்தான் 2020. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி சிங்கப்பூர் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு முக்கியமான நாடாக கருதப்படுது.
கயல்விழி சொல்லலாமா? இல்லை ஒரு நிமிஷம். கயல்விழி. எஸ் சார். சிங்கப்பூர் அப்படிங்கிறது இந்தியாவில் எதில் அந்தமாக இருக்கக்கூடியது நம்பர் 1 நேஷனாக அழைக்கப்படுது? FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல இந்தியாவில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது சிங்கப்பூர். அப்போ 2வது நாடு எதுப்பா? மொரீசியஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் நேஷன், பட் அதை வந்து சர்ப்ரைஸ் பண்ணி பின்னுக்கு தள்ளி இப்போ சிங்கப்பூர் வந்து முதல் இடத்துல இருக்குது. நான் கூட அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா கைவழி? சமா இல்லை, சிமோகா. சா இல்லை, சிமோகா. சீனா சிங்கப்பூர், மோனா மொரீசியஸ், கானா அமெரிக்கான்னு சொன்னோம். முதல் 3 நாடுகள். அப்படி தானே சஞ்சனா ஃப்ரம் ஓசூர்? உங்கள்கிட்ட தான் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், கூட நீங்கள் ஒரு ஃபால்ஸ் கூட சொன்னீங்க. கர்நாடகா அப்படிங்கிறதுல ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அப்படி தானே கைவழி? ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது WTO அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து நம்ம கேட்க இருக்கிறது மார்டினா ஃப்ரம் தேவகோட்டை. இருக்கீங்களாப்பா? மார்டினா. சார்க் when it was established? சார்க் 1985 அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து எந்த ஊரில் முத ஆரம்பிச்சாங்க சார்க் அப்படிங்கிறது? நேபாளம், காத்மண்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சார்க்கோட எக்ஸ்பென்ஷன் என்னப்பா? கொஞ்சம் குயிக் ஆடுங்க. சார்க்கோட எக்ஸ்பென்ஷன் சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். கார்பரேஷன் இல்லை, கோஆபரேஷன். சவுத் ஏஷியன் அது அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். தெற்காசிய நாடுகளோட பிராந்திய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது தான் சார்க். அதில் இந்தியா இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமாக பூட்டான் இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, நேபாள் இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது, மால்தீவ்ஸ் இருக்குது, ஸ்ரீலங்கா இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது. அப்போ மால்தீவ்ஸோட இப்போ யாருமா வந்து அதிபர்? மால்தீவ்ஸோட அதிபர் யார்? முகமது மோயிஸ் அப்படிங்கிறது. ஸோ சார்க் அப்படிங்கிறது 1985 இதோட 20th அப்படிங்கிற மாதிரி சம்மிட்டை எங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்க. 2018 ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு. 20th 20வது அந்தமாக இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சுன்னா ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு. இது டெக்ஸ்ட் புக் சோர்ஸு. மற்றதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஏஷியான். இந்த ஏஷியான் அப்படின்னு சொன்னாவே அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். ஸோ ஏஷியான் அப்படின்னு சொல்லுவாங்க, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அப்படிங்கிறது. இதில் இந்தோனேஷியா இருக்குது, மலேசியா இருக்குது, பிலிப்பைன்ஸ் இருக்குது, சிங்கப்பூர் இருக்குது, அண்டு தாய்லாந்து அப்படிங்கிறது இருக்குது. ஸோ லேட்டராக ஜாயின் பண்ண நாடு புருனே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வியட்நாம் ஞாபகம் வச்சுக்கணும். லாவோஸ் ஞாபகம் வச்சுக்கணும். மியான்மர் ஞாபகம் வச்சுக்கணும். கம்போடியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது தவிர இந்த நாடுகள் தவிர டயலாக் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற சில நாடுகள் இருக்குது. குறிப்பாக சீனா, ஜப்பான், இந்தியா, சவுத் கொரியா, நியூசிலாண்டு அண்ட் ஆஸ்திரேலியா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் படிச்சுங்க. ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 1992 அப்படிங்கிறதுல ஏஷியான் அப்படிங்கிறதுல ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்டாரல் டயலாக் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. எந்த வருஷம்? 1992. ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சௌமியா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுல 1992 அப்படிங்கிற ஒரு வருஷம் முக்கியமான வருஷம். சௌமியா ஞாபகம் இருக்கா? எஸ் ஆர் நோ? சௌமியாவுக்கு ஞாபகம் இல்லை. லாவண்யா? சார் எஸ் சார். 73rd and 74th 73வது அமெண்ட்மெண்ட், 74வது அமெண்ட்மெண்ட். 73வது அமெண்ட்மெண்ட் எதமா டீல் பண்ணுது? சார் 73rd பஞ்சாயத்து ராஜ், 74th முனிசிபாலிட்டி. 73rd அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜ், 74th அப்படிங்கிறது முனிசிபாலிட்டி. 1992. இது எந்த யார் இதில் சௌமியா இருக்கீங்களா இல்லையா? பதில் சொல்லலன்னு பரவாயில்ல, எஸ் ஆர் நோ கூட சொல்லலாமே. ஆர் யூ வில்லிங் டு சரியா சக்சீட் இன் யுவர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் திஸ் இயர்? இந்த அட்டம்ப்டில் உள்ளே போகலான்னு ஆசைப்பட்றீங்களா? ஸோ மற்றவங்களுக்குலாம் நான் பேசுகிறது ஆடியபிளாக இருக்கா? எஸ் சார். எல்லாருக்குமே ஆடியபிளாக இருக்கா? எஸ் சார். கௌதம் மதுரை சொல்லுங்கள். கௌதம் மதுரை சார். எஸ் சார். ஆடியபிளாக இருக்கா தம்பி? ஓகே சார். ஏஷியான் அப்படிங்கிறதுல இந்தியா வந்து எப்போ அந்த செக்டாரல் டயலாக் பார்ட்னராக மாறினாங்க? என்ன ஆச்சு? இயர் படிக்கலையா? இயர் படிக்கல. தீபக் சொல்ல முடியுமா? தீபக்
அதை வச்சு தான் கேள்வி கேட்டுட்டு வந்தேன். 1992 1992 அதை வச்சு தான் லாவண்யிட்ட கேட்டேன். ஸோ எல்லாருமே லிசனிங்கில் இருக்கணும், அது மாதிரி அலர்ட்டாக இருக்கணும். யாரை வேணாலும் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற அலர்ட்டில் இருக்கணும். காஞ்சிபுரம் சுகன்யா, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோட ஃபாதர்னா யார் அடிப்பீங்க? ரிப்பன் பிரபு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் முறையினுடைய தந்தை? பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி எந்த வருஷம்ப்பா? 1957. அசோக் மேத்தா எந்த வருஷம்? 1977 அப்படிங்கிறது. பிரிக்ஸ் அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக அந்த எஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது சுகன்யா? பிரிக்ஸில் சவுத் ஆப்பிரிக்கா எப்போ ஜாயின் பண்ணாங்க தெரியுமா? 2010 அப்படிங்கிறதுல பிரிக்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ ஒரு 11 நாடுகள் உள்ள கூட்டமைப்பாக பெருசாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் பிரிக்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஷாங்காய் எங்கே இருக்குது? காஞ்சிபுரம் சுகன்யா, ஷாங்காய் ஆஸ்திரேலியாவா? சீனாமா? ஷாங்காய் SCO, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ NDPன்னு சொல்லுவாங்க, நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது பிரிக்ஸோட சொந்த பேங்காக இருக்குது. ஸோ இதுவும் முக்கியமானதை ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க பிரிக்ஸை பொறுத்தவரை நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிரிக்ஸோட இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு என்னென்ன மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீ ட்ரேட் ஏரியா, FTAன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ட்ரேட் ஏரியானா என்ன? ட்ரிப்னா the trade related intellectual property ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரிம்னா ட்ரேட் ரிலேட்டடு இன்வெஸ்ட்மெண்ட் ரைட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னா நீங்கள் என்னென்னு படிச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ யூரோப்பியன் யூனியன் மாதிரி எக்கனாமிக் யூனியன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. யூரோப்பியன் யூனியன் மாதிரி எக்கனாமிக் யூனியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ IBRDயோட எக்ஸ்பான்ஷன் என்ன? காஞ்சிபுரம் சுகன்யா. IBRDயோடைய எக்ஸ்பான்ஷன் இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ நவ் வி ஆர் மூவிங் டு ஃபிசிக்கல் எக்கனாமிக்ஸ். மானிட்டரி பாலிசி, ஃபிசிக்கல் பாலிசி அப்படிங்கிறது ரெண்டு பார்த்தோம். ரெண்டுமே முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வனராஜா ஃப்ரம் திருநெல்வேலி. வனராஜா மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொன்னால் ஹூ இஸ் அத்தாரிட்டி பர்சன்? இவர் தாங்க அத்தாரிட்டி அப்படின்னா யார் அடிப்பீங்க? RBI அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபிசிக்கல் பாலிசினா தம்பி ஃபினான்ஷியல் கமிஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்துக்கணும். அதில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி எடுத்துக்கணும். ஸோ ஃபிசிக்கல் பாலிசி அப்படின்னு சொன்னால் இந்த M1 M2 அப்படின்றது என்ன பணம்னு சொன்னேன்? M1 M2 நேரோ. M1 M2 அப்படின்னாவே நேரோ மணி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். M3 M4னா மைக்ரோவா? ப்ராட் மணி அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ப்ராட் மணி அப்படின்னாவே விரிந்த பணம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தேஷ்முகி ஃப்ரம் திண்டுக்கல். தேஷ்முகி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பேங்க் அப்படிங்கிறது வந்து ஸோ விச் பேங்க் அப்படிங்கிறது மோனோபோலி டு இஷ்யூயன்ஸ் ஆஃப் கரன்சி, பணத்தை அச்சிடக்கூடிய RBI எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கப்பா? 1934 அப்படிங்கிறது எப்போ செயல்பட ஆரம்பிச்சது? 1935. எந்த டேட்லப்பா? மே 1. ஏப்ரல் 1 1935 அப்படிங்கிறது ஆரம்பிச்சாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்ததுப்பா 1935 அந்த காலகட்டத்திலாம்? வெஸ்ட் பெங்கால் கல்கட்டா அப்படிங்கிறதுல இருந்துச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஞாபகம் வச்சு நல்லா படிங்க. திரும்ப கேட்கும்போது நல்லா ஆன்சர்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது. கலை அரசி இருக்கீங்களா? கலை அரசி இன்னைக்கு கூட சொன்னேன். 1969 எத்தனை வங்கிகள் நேஷனலைஸ்டு பண்ணப்படுச்சுன்னு சொன்னேன்? 1969 14 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஜெபிதா ஃப்ரம் திருநெல்வேலி. ஜெபிதா சொல்லுங்க. அப்ப இப்ப யாரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர்? BR கவாய். எப்போ RBIக்கு வந்தார்? அவர் உச்ச நீதிமன்றத்தில் இருந்தார், நீதிபதியால இருந்தார். ரிசர்வ் பேங்குக்கு மாறிட்டாரா?
பிஆர் கவாய் அப்படிங்கிறது வந்து 52வது தலைமை நீதிபதினு பார்த்தோம்ல, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் பார்த்தோம் பிஆர் கவாய். சொல்லலாம் தர்மலிங்கம் சொல்லலாம். யார் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தற்போதைய கவர்னர்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தற்போதைய கவர்னர் யார் தம்பி? இவ்வளோ நேரம் யோசிக்கக்கூடாது, சொல்லலாம். ஸோ யார் தம்பி சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து ஹரிகிருஷ்ணன் ஃப்ரம் சிவகங்கா சொல்லுங்க. ஹரிகிருஷ்ணன். சஞ்சய் மல்ஹோத்ரா சார். சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறது எத்தனையாவதுப்பா? 26 சார். 26 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபிசிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது டீல் பண்ணுறோம். ஃபிசிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொன்னாவே பப்ளிக் ரெவன்யூ அப்படிங்கிறது, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது, பப்ளிக் டெட்டுங்கிறது, அதே மாதிரி ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது, ஃபிசிக்கல் பாலிசிங்கிறது, இது எல்லாம் சேர்ந்தது தான் பப்ளிக் ஃபினான்ஸ். அதாவது பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது இதுதான். இதெல்லாம் சேர்ந்தால் ஃபிசிக்கல் பாலிசி அப்படின்னு சொன்னாவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டீல் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இந்த இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷன் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷன் அப்படின்னா முழுக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது வந்து மானிட்டரி பாலிசிகளை ஒடியாந்துடும். அதே மாதிரி பப்ளிக் ரெவன்யூ, அரசாங்கத்துக்கு எவ்வாறு வருமானம் வருது, அதே மாதிரி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அந்த வருமானத்தை என்ன செலவு மேற்கொள்ளுது, அதே மாதிரி பப்ளிக் டெப்ட்டு, அந்த செலவுகளை மேற்கொள்றதுக்கு பப்ளிக் டெப்ட்டு. ஸோ அரசாங்கம் எங்கேருந்து கடன் வாங்குது, அதே மாதிரி ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி அந்த நிர்வாகம் செய்கிறது, அந்த நிதி அப்படிங்கிறது, அதே மாதிரி ஃபிசிக்கல் பாலிசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வாறு மேற்கொள்கிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே நமக்கு பப்ளிக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெவன்யூஸ் அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்குறோம். அரசாங்கம் அப்படிங்கிறது, இந்த அரசாங்கத்துக்கு பப்ளிக் ரெவன்யூ அப்படின்னு சொன்னாவே ஒரே ஒரு முக்கியமான கான்செப்ட்டுங்கிறது நமக்கு டேக்ஸு. ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டேக்ஸ் இஸ் ஏ கம்பல்சரி பேமெண்ட்டு வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி திங் ஃப்ரம் கவர்மெண்ட். இதை சொன்னது யார் வேணாலும் அடிக்கலாம். இல்லை நான் சொல்கிறேன் சார், கிளியராக சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது? ப்ரொஃபசர் செலிக்மேன் சார். ப்ரொஃபசர் செலிக்மேன். இந்த ப்ரொஃபசர் செலிக்மேன் அப்படின்னு சொல்கிறாரு, டேக்ஸ் இஸ் ஏ கம்பல்சரி பேமெண்ட் டு தி கவர்மெண்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் ஃப்ரம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அரசாங்கத்திற்கு கட்டாயம் செலுத்தப்படக்கூடிய ஒரு செலுத்துகை, இட் இஸ் அ பேமெண்ட் டு தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. டேக்ஸ் எத்தனை வகையான டேக்ஸ் இருக்கு? குயிக் அடிங்க. 2 types சார். 2 types சார். இந்த 2 types சார் அப்படின்னு டவுட்டோடு கேட்டது யாரு? சௌமியா சார். தெரியும் சார், இருந்தாலும் ஒரு சௌமியா அப்படிங்கிறவங்க ரொம்ப நேரம் பேசவே இல்லை, இப்போ தான் பேசுகிறீங்க. சௌமியான்னு உங்கள் டேர்னுக்கு கேட்கும்போது நீங்கள் வாயை திறக்கல, ஏன் என்னாச்சு? சார் தெரியல சார். தெரியலன்னா எஸ் ஆர் நோவாவது சொல்லணுமா இல்லையா? நான் பேசுகிறது ரீச் ஆகிருக்குல்ல, அப்போ நான் உங்களை தான் கூப்பிட்றேன்னு தெரியுது. அப்படிங்கிற போது எஸ் ஆர் நோ ஜஸ்ட்டு சரியா ரெஸ்பாண்ட் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணணும். தெரியலங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் கேட்குறாங்க. தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம். அப்போனா நீங்கள் முதல்ல சார் எனக்கு தெரியல சார்னு சொல்லிடணும். ஏன்னா யூ ஆர் அ நியூ ஸ்டூடெண்ட். நான் உங்ககிட்ட நான் வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக பதில் வாங்க மாட்டேன். என்ன, யூ ஆர் அ நியூ ஸ்டூடெண்ட்டு, உங்களோட வலுக்கட்டாயமாக வாங்க மாட்டேன். தெரியலன்னு சொல்லிடணும். முதல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஓகே சௌமியா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ டேக்ஸ் அப்படின்னு சொன்னாவே 2 types ஆஃப் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கையல்வெளி அன்மணிக்கமா அந்த டேக்ஸ் வந்து 2 வகையான டேக்ஸ். என்னென்ன டேக்ஸ்? குயிக் வேகமாடுங்க. So direct tax, indirect taxes. All direct taxes are administered by direct tax வந்து CBDT அப்படிங்கறதோட எக்ஸ்பான்ஷன் Central Board of Direct Taxes ஓட தற்போது இயக்குனர் ரவி அகர்வால் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச டைரக்ட் டாக்ஸஸ் சிலவற்றை சொல்லுங்க. இன்கம் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், என்ன டாக்ஸ்? கார்ப்பரேட் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ், கார்ப்பரேட் டாக்ஸ். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். ப்ரொஃபஷனல் டாக்ஸு, இந்த மாதிரி லோக்கல் டாக்ஸு, இதெல்லாமே டைரக்ட் டாக்ஸஸில் வந்துடும். ஸோ இன்டைரக்ட் டாக்ஸஸ் கலெக்டிவ்லி நோன் அஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது முத எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? 1954 அப்படிங்கிறது எந்த ஊர்லப்பா? பிரான்ஸ் அப்படிங்கிறது. அபிராமி நேற்றுக்கு ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? எக்கனாமிக்ஸ் கிளாஸ் ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? அபிராமி
சார் இன்னைக்கு எனக்கு 1 டே மட்டும் பெர்மிஷன் வேணும் இல்லை சார். இன்னைக்கு பெர்மிஷன் பண்ணுறத பற்றி அப்புறம் பேசலாம். நேற்றுக்கு ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? இல்ல சார், நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண அப்புறம் செகண்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது நீங்க அக்செப்ட் பண்ணல சார். அக்செப்ட் பண்ணலையா? செகண்ட் டைம் அட்டன் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணலையா? சரி பார்க்கலாம். ஏன் அப்புறம் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டீங்களா? ஆமா சார், இடையில சிக்னல் இல்லன்னு கட் ஆயிடுச்சு சார். அப்புறம் செகண்ட் டைம் ரீஜாயின் பண்ண நீங்க இப்போ கிளாஸ் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7:45 என்னமோ கிளாஸ் முடிச்சிட்டேன் நான். எத்தனை மணிக்கு ஜாயின் பண்ணிங்கன்னு தெரியல. சரி, கைல்வழி பேசியாச்சு. ஸோ மார்டினா பேசியாச்சு, சௌமியா பேசியாச்சு, நாகஜோதி ஆன் பண்ணிக்கலாமா? நாகஜோதி ஆன் பண்ணிக்கலாமா? ஆன் பண்ண மாட்டேங்க. நாகஜோதிலாம் ஆன் பண்ணவே மாட்டேங்க. ஓகே, தெரிஞ்சால் சொல்லலாம், தெரியலனா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஆன் பண்ணாமல் சும்மா உட்காந்து அப்படியே கவனிச்சுட்டே இருக்கிறதா? இலக்கியா ஆன் பண்ணிக்கலாமாப்பா? இலக்கியா புதுக்கோட்டை. எஸ் சார். இலக்கியா, அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுல எத்தனை வகையான ஜிஎஸ்டி இருக்குமா? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியல தெரிஞ்சுக்கோ. 4 வகையான இருக்கு சார். சூப்பர்மா. 4 வகையான ஜிஎஸ்டி என்னென்ன சொல்லுங்கப்பா. ஜெனரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, யூனிட்டி ஜிஎஸ்டி சார். யூனிட்டி இல்லை, அது யூடி, யூனியன் டெரிட்டோரி. யூடி சார். சாரி சார். சென்ட்ரலு, ஸ்டேட்டு, யூடி அண்ட் இன்டகிரேட்டட் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு ஜிஎஸ்டி ஆக்ட்னாவே எந்த வருஷம் சொல்லுவீங்க இலக்கியா? ஜிஎஸ்டி ஆக்ட் 2017 சார். 2017 இல்லையா? 2017. எந்த டேட்ல கொண்டு வந்தாங்க டைரக்ட் டாக்ஸ், சாரி அந்த ஜிஎஸ்டி? ஜனவரி 1 சார். ஜனவரி 1 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை ஜூலை 1, அது ஜூலை 1, ஜனவரி 1 கிடையாது, ஜூலை 1. ஜனவரி 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு நிதி ஆயோக் 1/1/2015 நிதி ஆயோக். இது ஜூலை 1 அப்படிங்கிறது தான் நமக்கு ஜிஎஸ்டி. ஜூலை 1 ஃபேன் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே சார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ டைரக்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன, இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா வாய் திறந்து பேசுங்க. நாகஜோதிலாம் கிளாஸ் அட்டன் பண்ணணுமா வேண்டாமா இன் ஃபியூச்சர்? எஸ் ஆர் நோ. ஜஸ்ட் உங்களால் பேச முடியலன்னா நீங்கள் கிளாஸில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஒரு மெசேஜ் அது கொடுக்கலாம், இல்லை கையாவது உயர்த்தலாம். பேச முடியாத சூழலில் இருந்தீங்கன்னா. இல்லை நீங்கள் கிளாஸ் தான் அட்டன் பண்ணுறீங்கிறதுக்கு என்ன கேரண்டி? இல்லை ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டீங்களா? ஸோ கிளாஸ் கம்பல்சரி அட்டன் பண்ணுவாங்களான்னு கேட்பாங்க வைப்பாங்கன்றதுக்கு ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்கியாச்சா? ரிசல்ட் வேணும்னா பேசுங்க, ஆறு ஏதாவது ஹேண்ட் சிக்னலாவது காமிங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். நான் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குதாப்பா? எல்லாருக்குமே கேட்குதுல்ல? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற உள்ள இணைஞ்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது நான் சொல்கிற 3 கான்செப்டில் எதுலையாவது உள்ளே வரணும்ல. ஒன்று பேசணும், இல்லை மெசேஜ் அனுப்பணும், இல்லை கையாவது உயர்த்தணும். சரியா? ஸோ யார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சஞ்சனா ஃப்ரம் ஓசூர். சரி, படிக்கிறவங்க படிக்கலாம், ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க படிப்போம். ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட கவுன்சில் அப்படிங்கிறதோட தலைவர் யாருப்பா? ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறது. எத்தனையாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கடைசியாக நடந்துச்சுப்பா? 56 சார். 56 அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கிறது எங்க 56 நடந்துச்சு? ஹரிஷு? சாரி சார், 55 சார். 55 சார். 55 எங்க நடந்துச்சு? ராஜஸ்தான். ஜெய்சால்மர் ராஜஸ்தான் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ராஜஸ்தானோட கேபிட்டல் சிட்டி என்னப்பா? ஜெய்ப்பூர் சார். ஜெய்ப்பூர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் டேக்ஸ்ல வருமாப்பா? டைரக்ட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்கம் டேக்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸோ அதே மாதிரி அனாட்டோல் முராட் அப்படிங்கிறவரும் டெஃபினிஷன் சொல்லியிருக்கிறாரு. டால்டன் அப்படிங்கிறவரும் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறத பற்றி டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதே போல் ரொம்ப முக்கியமானது டைரக்ட் டேக்ஸஸ், இன்டைரக்ட் டேக்ஸஸ். இல்லை ஃபேன் போட்டலாம், ரொம்ப எரியுது அத்தடி. ஸோ